அல்லாஹ் தான் ராசிக்குன்னு சொல்றேன். எப்படி அல்லாஹ் ராசி? அல்லாஹ் என்ன சொல்றான், நீ என்ன செஞ்சாலும் நீயா செய்ய முடியாது. நான் சப்போர்ட் பண்ணினாதான் நீ எது வேணும்னாலும் செய்ய முடியும். என்னுடைய சக்தி, என்னுடைய குவத்தை, என்னுடைய வல்லமைகளை ஒன்றை நான் வெளியாகினால்தான் நீ எது வேணும்னாலும் செய்ய முடியும். இல்லைன்னா ஒன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. விளைஞ்ச நீங்க ராசிக்காவே இருக்கிறீயோன்னு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு ஏது சொந்தம் சொல்லுங்க. சம்பாதிக்கணும் இல்லையம்மா, குவத்தையா இருக்கு சக்தி. சம்பாதிக்க கை கால ஆட்டணும் இல்லையா, சக்தியா இருக்குது. அல்லாவுடைய சக்தி தானே, சந்தேகமே இல்லை. இல்ல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டா இல்லையா, சக்தி அடங்கடம் அல்லாஹ்வுக்கு சொந்தம்னு. அப்ப அவன் சக்தி தானே நம்மகிட்ட வெளியாகுது. சந்தேகமே இல்லாம அவன் சக்தி தானே வெளியாகுது. சரி, பாக்கி எல்லாம் யாருக்குது? உங்க பார்வையா இருக்குது, உங்க கேள்வியா இருக்குது. நீங்க பேசுற கலாம் யாரு கொடுத்தது? யாருக்கு கொடுத்த கலாம்? நாம பேசுறோம் இல்லையா பேச்சு, கலாம் யாரு கொடுத்தது? சத்தம் எங்க இருந்து வருது? இப்ப சத்தம் எங்க இருந்து மாறுது? என் நாக்குல இருந்தா? மையத்துக்கு நாக்கு இருக்குது, பேச மாட்டேங்குது. நாக்கை எடுத்து அப்படியே கட் பண்ணிக்கலாம் போடுங்க, பேசுமா? தொண்டையில இருந்து வருதா சத்தம்? எந்த இடத்துல இருந்து வருது? தொண்டையில. அப்ப ஒரு குழந்தை பேசாமலே இருக்குது, அதுக்கு டாக்டர் செக் பண்ணிட்டு நாக்கு கரெக்ட், நரம்பு மண்டலம் கரெக்ட், எல்லாம் கரெக்ட், ஆனா பேசல. சொல்றான் பேசலன்னு எல்லாம் கரெக்ட்னு சொல்றான் அவன் கண்டுபிடிச்சு. பேச்சு எங்க இருக்குது? எங்கதான் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கான் பேச்ச? எங்க இருந்தா எல்லாம் வெளியாக்குறா பேச்ச? பேசாட்ட காரியம் நடக்காது இல்லையா, பேசாட்ட தேவை பூர்த்தி ஆகாது இல்லையா. மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதை கொண்டு தானே மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுது. புள்ள உம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொன்னா தானே தெரியுது, உம்மா எனக்கு வலிக்குதுன்னு சொன்னா தானே தெரியுது பிள்ளைக்கு என்னன்னு. இல்லைன்னா தான் பிள்ளைக்கு என்னன்னு தாய்க்கு தெரியுது இல்லையே. அதனால சின்ன குழந்தையில புள்ள கடந்து கரை நம்ம கஷ்டப்படுறோம். என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நமக்கு தெரியுது இல்லை, ஏன் அழுதுன்னே நமக்கு தெரியல இல்லையா. அது பேசும்போது தானே, நம்ம அதை கேட்கும் போது தானே எல்லாம் தெரியுது. இப்ப அது பேசுதே, எப்படி பேசுச்சு அல்லாஹ் கேட்கணும் இல்லையா. சின்ன குழந்தை பேசுதுல எப்படி பேசுது? தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தை எப்படி கூப்பிடுமா? மா. இங்கிலீஷ் நாட்டில் பிறந்த குழந்தை எப்படி கூப்பிடும்? அம்மானு கூப்பிடுமா? வேற எப்படி கூப்பிடும்? யார் படிச்சு கொடுத்தா? தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தை தண்ணின்னு கேட்கும், இங்கிலீஷ் நாட்டில் பிறந்த குழந்தை எப்படி கேட்கும்? தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தை அப்படி தமிழாவே பேசுது இல்லையா, இங்கிலீஷ் நாட்டில் பிறந்த குழந்தை அப்படி இங்கிலீஷாவே பேசுது இல்லையா. இல்ல பேச்சை யாரு வெளியாக்குறான்னு கேட்கிறான். சரி விட்டு போடுங்க. நாட்டுல எவ்வளவு பாசம் இருக்குது, நாட்டுல எவ்வளவு பாசம் இருக்குது இல்ல எண்ணி முடிச்சல. நீங்க நாட்டுல எத்தனை பாசம் இருக்கும் உலகத்துல? ஒரு 1000 பாசம் இருக்குமா உலகத்துல? ஆனா தமிழ்ல எத்தனை பாசம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? திருநெல்வேலி தமிழ், மெட்ராஸ் தமிழ் சொல்றீங்க இல்ல, கொளச்சல்ல உள்ள தமிழ், பட்டணத்துல உள்ள தமிழ் சொல்றோமா, மதுரையில உள்ள தமிழ், நாகப்பட்டினத்தில் உள்ள தமிழ். தமிழ்ல எவ்வளவு வித்தியாசம் வருது தமிழ் மொழியில. அப்ப உலகத்துல எத்தனை லாங்குவேஜ் இருக்கும், எத்தனை மொழி இருக்கும்? இந்த மொழியெல்லாம் யாரு படிச்சு கொடுத்தா? இதெல்லாம் யாருங்க சொல்லி கொடுத்தா? எங்க தண்ணின்னு உங்களுக்கு யாரு சொல்லியிருந்தா? பாப்பா அம்மானு சொல்லிருக்கியோ? பாப்பா அம்மா யாரு சொல்லி கொடுத்தா தண்ணின்னு? அவருக்கு யாரு சொல்லி கொடுத்தா தண்ணின்னு? அவருக்கு யாரு சொல்லி கொடுத்தா தண்ணின்னு? முதல் ஒரு மனுஷன் தண்ணின்னு சொன்னானே, எப்படி சொன்னா? எப்படி சொன்ன? நீங்க சட்டைன்னு சொல்லிட்டியோ? பாப்பா அம்மா எல்லாரும் சொல்றாங்க சட்டைன்னு. எல்லாரும் எப்படி சொன்னா சட்டைன்னு? முதல் உள்ளவன் சட்டைன்னு எப்படி சொன்னா? அட இப்படி ஒரு வார்த்தையா இருக்குது, இப்படி ஒரு வார்த்தையா இருக்குது. எத்தனை கோடி சிருஷ்டிகள் இருக்குது, அத்தனை கோடி சிருஷ்டிக்கும் அத்தனை கோடி பேர் இருக்குது. நீங்க சொல்லுங்க, பயாஸ் ஆட்வர்ஸ்ல உள்ள அவ்வளவு சாணத்து பேர் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பேர் இருக்குது? என்ன கடையில் உள்ள ஒவ்வொரு சாணத்து பேர் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பேர் இருக்குது? காய்கறி மார்க்கெட்ல பாருங்க, அங்க இருக்க எல்லா சாணத்து பேர் உங்களுக்கு தெரியுமா? அரிக்கடை சாலி கடையில போங்க, அங்க இருக்க சாணத்துக்கு எல்லா பேரும் உங்களுக்கு தெரியுமா? அப்ப உலகத்துல எவ்வளவு கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருக்குது. அத்தனை வஸ்துக்களுக்கும் தமிழ்ல ஒரு பேர் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ்ல ஒரு பேர் இருக்கு இல்லையா, உருதுல ஒரு பேர் இருக்கு இல்லையா, கன்னடத்துல ஒரு பேர் இருக்கு இல்லையா, லத்தீன்ல ஒரு பேர் இருக்கு இல்லையா, பிரெஞ்சுல ஒரு பேர் இருக்கு இல்லையா, உருதுல ஒரு பேர் இருக்கு இல்லையா, அரபியில ஒரு பேர் இருக்கு இல்லையா, மலையாளத்துல ஒரு பேர் இருக்கு இல்லையா, சைனீஸ்ல ஒரு பேர் இருக்கு இல்லையா. எவ்வளவு பேர் வச்சு இப்ப யார் வச்சா அவ்வளவு? நீங்க தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஜனங்களும் ஒண்ணு சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து இதுக்கு தண்ணின்னு பேர் போடுவோம். அதனால வேற யாரும் இதை ஒண்ணும் சொல்லக்கூடாது அப்படி முன்கூட்டியே முடிவு பண்ணி போட்டதா?
இல்லம்மா தண்ணிக்கு வேற பேர் இல்ல இல்ல தமிழ்ல தண்ணி தானே. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் தண்ணி தானே சொல்றாங்க. எப்படி ஒத்துமா வந்தது? கொஞ்சம் பேர் தண்ணின்னு சொல்லணும், கொஞ்சம் பேர் வேற ஏதாவது சொல்ல வேண்டியதானே. எல்லாரும் எப்படி ஒத்து போனாங்க? யார் பேர் வச்சாலும் இல்லையா? இப்ப இவ்வளவு வஸ்துக்கள் தெரியணும் இல்லையா? இவ்வளவு வஸ்துக்களுக்கு அறிவு வேணும் இல்லையா? இவ்வளத்தையும் பேசணும் இல்லையா? ஒருத்தங்க நாக்கு தானே பேசுறது. ஏன் நிஜம்? தமிழ்நாட்டுக்காரனுக்கு வேற நாக்கு, பிரெஞ்சுக்காரனுக்கு வேற நாக்கு, இங்கிலீஷ் நாட்டுக்காரனுக்கு வேற நாக்கு, அப்படியா? அமெரிக்காக்காரனுக்கு வேற நாக்கு, அப்படியாம்மா? அப்படி இல்லை இல்லையா? எல்லாருக்கும் ஒரு நாக்கு தானே. சமயத்துல ஒரே நாக்க வச்சு ஒரே ஆளு எல்லா மொழியும் பேசிக்கிறான் இல்லையா? இங்கிலீஷ் எனக்கு தெரியும், உருது தெரியும், கன்னடம் தெரியும், தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சு ஒருத்தர் பேசுறாரு சமயத்துல. இப்ப எல்லாம் தெரிஞ்சு ஒருத்தன் சமயத்துல பேசணும்னா, எல்லாம் தெரிஞ்சு ஒருத்தன் சமயத்துல பேசணும்னா அவனுக்கு மொத்தம் எத்தனை வார்த்தைகள் உண்டு எல்லா மொழியிலையும்? எங்க வேல்டாலோட மொத்தம் எத்தனை வார்த்தைகள் இங்க உண்டு? நெட்டில தேடினா நீங்க கண்டுபிடிக்க முடியாதுங்க. உங்க ஆயுஸ் தீர்ந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க. அவ்வளவு வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இவ்வளத்தையும் ஒருத்தர் சொல்ற ஒரு நாக்க வச்சு எப்படி கேட்கிறான் அல்லாஹ் தஆலா? ஒரே நாக்கு ஒரே தொண்டை எப்படி இவ்வளவு கோடிக்கணக்கான மாற்றங்களை ஏற்படுத்திச்சு? இந்த நாக்க வச்சுதான் கா சொல்றா, இந்த நாக்க வச்சுதான் ngா சொல்றா, இந்த நாக்கு வச்சுதான் டா சொல்றா, இதே நாக்கு வச்சுதான் ஏ சொல்றா, இதே நாக்கு வச்சுதான் பி சொல்றா, இந்த நாக்கு வச்சுதான் ஆ சொன்னா, இந்த நாக்கு வச்சுதான் பா சொல்றா, இந்த நாக்கு வச்சுதான் தா சொல்றா, இந்த நாக்கு வச்சுதான் சா சொல்றா. என்ன வித்தேடு கேட்கிறா அல்லாஹ் தஆலா? எத்தனை கோடிக்கணக்கான எத்தனை லட்ச கோடிகளை இந்த நாக்கால நீ வெளியாக்குறா? உன் நாக்குல எந்த இடத்துல கலாம் இருக்குது, பேச்சு இருக்குது? எப்படி அல்லாஹ் வெளியே கொண்டு வரான்? நீ கலாம் சொந்தக்காரனா, பேச்சுக்கு சொந்தக்காரனா, அல்லாஹ் பேச்சுக்கு சொந்தக்காரனா? நீயா பேசுதியா? உன் நாக்குல அல்லாஹ் பேச வெளியாக்குறானா? நீயா பேச முடியாதுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு வேண்டிதான் கொஞ்சம் பேர் அல்லாஹ் ஊமையாவே உலகத்துல படைச்சியா? பாத்தியா? அவனுக்கு நாக்கு இருக்குது, அவனுக்கு தொண்டை இருக்குது, அவனுக்கு நரம்பெல்லாம் சலாமத்தா இருக்குது, ஆனா அவன் பேச மாட்டேங்கிறானே. நீ பேசுதியே, உனக்கு ஊமைங்கிற ஒரு அவப்பேர் போயிடுச்சே, உன்னை நான் எப்படி பேச வைக்கிறேன்னு யோசிக்க மாட்டியா? நான் தான் உன்னை பேச வைக்கிறேன்னு சிந்திக்க மாட்டியா? அதனால நீ முந்தி பேசும்போதே அல்லான்னு சொல்ல மாட்டியா? உன் குழந்தை முந்தி பேசும்போதே அந்த குழந்தைக்கு அல்லான்னு சொல்லி கொடுக்க மாட்டியா? உன் பாவத்தை நான் மன்னிச்சிருவேன்ற அல்லாஹ். ஏமா சர்க்கார் சொல்லுவாங்க இல்லையம்மா, குழந்தை அம்மான்னு கூப்பிடாதான் அம்மா காசு. அம்மா காசு என்னது? குழந்தை எம்மான்னு கூப்பிடுறாதா? பாப்பா காசு என்னது? குழந்தை முத பேசும்போது அத்தான்னு கூப்பிடுறாதா? பாப்பான்னு குடிச்சிடாதா? விளைச்ச அதுக்கு ஆசை வருது இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், அப்பாய பார்த்து கேட்கிறான், குழந்தைக்கு நீ என்னத்தைய கொடுத்தா? இல்ல குழந்தைக்கு நீ என்னத்தைய கொடுத்தா? கண்ணை கொடுத்தியா? மூக்க கொடுத்தியா? பல்ல கொடுத்தியா? கண்ணுல உள்ள கருவிழியில் உள்ள முடியல ஒரு முடி அட்லீஸ்ட் நீ கொடுத்தியா? காதை கொடுத்தியா? காதல உள்ள ஒரு நரம்பு ஒன்னால கொடுத்தியா? மூளையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நரம்புகள்ல ஒரு நரம்பு நீ வச்சியா? குழந்தைக்கு நீ என்னத்தைய கொடுத்தா? இவ்வளவு உரிமை கொண்டாடுற இல்லையே குழந்தை அத்தானு கூப்பிடணும்னு? ஏன் குழந்தைன்னு சொல்ற இல்லையா? நீ இவ்வளவு உரிமை கொண்டாடுற நீ? குழந்தை வாப்பான்னு உழைச்ச எவ்வளவு சந்தோஷம் வருது உனக்கு? குழந்தை வாப்பான்னு உழைச்ச உடனே, உம்மான்னு உழைச்ச உடனே உம்மா எவ்வளவு சந்தோஷம் வருது. குழந்தை உம்மான்னு உழைச்ச உடனே குழந்தை நீங்க எல்லாம் என்னத்தைய கொடுத்தியோ? நீங்க கொடுக்கலைங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? அல்லாஹ் ஒன்ன வைக்காம படைச்சால் உங்களால ஒண்ணு கொடுக்க முடியல. அல்லாஹ் பாதுகாப்பாங்க, இல்லன்னு அல்லாஹ் சலாமத்தாங்க. அல்லாஹ் பேச முடியாம வச்சா உலகமே சேர்ந்து பேச்ச கொடுக்க முடியுதா? அல்லாஹ் கேட்க முடியாம வச்சா உலகமே சேர்ந்து கேள்வியை கொடுக்க முடியுதா? அல்லாஹ் புருவ முடி இல்லாமலே படைச்சிட்டா உலகமே சேர்ந்து புருவ முடியை உண்டாக்க முடியுமா? உண்டாக்க முடியாது இல்லையம்மா. அவன் அல்லாஹ் ஒன்ன கொடுக்கட்டா உலகமே சேர்ந்து ஒண்ணும் செய்ய முடியல இல்லையா? பாப்பா அம்மா ஒண்ணும் செய்ய முடியல இல்லையா? எல்லாரும் கை விரிச்சுறாங்க இல்லையா? அப்ப நல்லா தெரியுது, குழந்தைட்டு உள்ள ஒரு பாட்டு கூட வாப்பாய் கொடுக்கல, உம்மா கொடுக்கல, டாக்டர் கொடுக்கல, யாரும் கொடுக்கல. அல்லாஹ் தான் கொடுத்தா தெரியுது இல்லையா? இவ்வளத்தையும் கொடுத்த அல்லாஹ் என்ன ஆசைப்படுறான்? அந்த குழந்தை அல்லான்னு கூப்பிடாதான்னு. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ அந்த குழந்தை அல்லாஹ்வை என்ன அழைக்காதான்னு ஆசைப்பட்டு அந்த குழந்தைக்கு அல்லான்னு சொல்லு. அப்படி நீ சொல்லி கொடுத்தால் உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன்றான் அல்லாஹ். நீ அந்த குழந்தைக்கு ஒன்ன காட்டாம என்ன காட்டினியே?